ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் சில்காரி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு லோட்டஸ் பெண்டன்ட் மேக் பண்ணி அதில் ஒரு இன்விசிபிள் செயின் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் ராணி பிங்க் கலரும், மூன் ஷேப்பில் க்ரீன் கலரும் அண்ட் 3mm ரவுண்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா OHP ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஐ ஷேப் குந்தன் எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் சைட்ஸில் 2 ஐ ஷேப் குந்தன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு லோட்டஸோட பெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூன் ஷேப் க்ரீன் கலர் எடுத்து கீழே வந்துட்டு லீஃப் மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு 3mm ரவுண்ட் எடுத்து நம்ம அந்த லீஃப்க்கு சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் 3D லோட்டஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு 3 குந்தன்ஸ்க்கு சென்டரில் இருக்க கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடி ஐ குந்தன் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேச்சஸும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 பெண்டன்ட்ஸ் இருக்க மாதிரி நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதே மாதிரி இன்னும் 3 பெண்டன்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் 1 to 2 hours நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங்கில் கட் ஆகும் அண்ட் இந்த ஸ்டோன்ஸும் நகராமல் இருக்கும். ஸோ இந்த லோட்டஸ் பேட்ச் இந்த டிசைனை யூஸ் பண்ணி பண்ணுற பேங்கிள்ஸ், இன்விசிபிள் செயின் அண்டு ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிசைன் உங்களால் செய்ய முடியலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய ஆஃபர்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஆஃபர்ஸையும் மிஸ் பண்ணாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்விசிபிள் செயினோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா இதே வீடியோவுக்கு கீழே கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து நான் வந்துட்டு இந்த 3 பேட்சஸுமே ரெடி பண்ணிட்டேன். இதை நான் வந்துட்டு ஒரு 2 hours நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நார்மல் சிசரை விட த்ரெட் கட்டர் இந்த மாதிரி பேட்சஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன் ஆர் நியர்பை ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு லோட்டஸாக இதை கட் பண்ணி நீட் ஃபினிஷிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐபின் யூஸ் பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்களும் இதை வந்துட்டு ஒட்டி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வேக்ஸ் ஷீட் இருக்கும். ஸோ அந்த வேக்ஸ் ஷீட்டை அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிட்டிங்கன்னா அந்த ஐபின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேட்சஸ்க்கு க்ளூ என்னப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா B7000 ஆர் B8000 யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் மேலே ஸ்டோன் ஆர் வந்துட்டு இந்த மாதிரி ஐபின் இதுக்கு எல்லாமே B7000 யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு கலண்டு விழுகாது. அண்ட் த்ரெட் மேலே ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 1 by 1 இந்த வேக்ஸ் ஷீட்டை வந்துட்டு இந்த லோட்டஸ் பேட்சஸில் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கலடாமல் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ 3மே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் செயின் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கீழே ஹேங்கிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு கீழே அந்த ஸ்டோன் லீஃப் வச்சோம் பார்த்திங்களா, அந்த இருக்க ஐபின்னில் நம்ம வந்துட்டு இந்த ஜம்ப் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த லோரியல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஒரு 6 லோரியல்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஸ்மால் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கனால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு மீடியம் சைஸ் ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லோரியல்ஸை 1 பை 1 இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லோரியல்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் லோரியல், ரொம்ப ஸ்மால் சைஸ் லோரியல்ஸும் இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இதே ஸ்டெப் யூஸ் பண்ணி இன்னும் 3 பெண்டன்ட்ஸுக்கும் இந்த லோரியல்ஸ் ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு 3க்குமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4mm கிறிஸ்டல், 4mm பிந்தி பால் அண்ட் கியர் லாக் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு கியர் ஒயர் வந்துட்டு நான் ஒரு 16 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். உங்கள் நெக் சைஸை பொறுத்து நீங்கள் வந்துட்டு இந்த இன்ச்சஸ் மாற்றிக்கலாம். ஸோ 16 இன்ச்சஸ் வந்து நார்மல் சைஸ். இப்போ வந்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி 2 எண்ட்லேயுமே சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செஞ்ச லோட்டஸ் பேட்சும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் பீடும், நெக்ஸ்ட் பிந்தி பால், அப்புறம் ஒரு கியர் லாக் அண்ட் அனதர் சைடும் அதே மாதிரி கிறிஸ்டல் பீட், பிந்தி பால் அண்ட் கியர் லாக் இதை வந்துட்டு நம்ம போட்டுட்டு நம்ம அந்த எண்டிங்கில் இருக்க 2 ஒயரையும் கரெக்டாக பிடிச்சிட்டோமா நமக்கு இந்த சென்டர் பெண்டன்ட்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ளையர் யூஸ் பண்ணி அதை கியர் லாக்கை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைட்ஸில் நான் இதே மாதிரி 2 பெண்டன்ட் வைக்க போகிறேன். அதுக்கும் சேம் மெத்தடில் நான் வந்துட்டு அந்த பெண்டன்ட் அண்டு பீட்ஸை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பெண்டன்ட்டுக்கும் வந்துட்டு தனித்தனியாக கியர் லாக் போடணும். நம்ம சிங்கிள் பெண்டன்ட் வைக்கிறோன்னா அதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஆர் சென்டரில் மட்டும் டிசைன் போதும் அப்படின்னா நம்ம வந்துட்டு சைடில் எண்டில் மட்டும் நாம் கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு பெண்டன்ட் போடுறனால நான் வந்துட்டு கியர் லாக் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னொரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு சைடும் நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டல் பிந்தி பால் மட்டும் ஆட் பண்ணலங்கிறதில்ல, உங்களுக்கு பிடிச்ச பீட்ஸில் இதே மாதிரி கிறிஸ்டலில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது அண்டு இந்த மாதிரி டேப்லெட் பீடு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இன்விசிபிள் செயினில் ஆல்ரெடி வந்துட்டு ரெடிமேடாக வந்துட்டு பெண்டன்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ஹேண்ட்மேடுன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 2 சைடும் இது பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பின்னாடி ஹூக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கியர் லாக் அண்ட் இந்த மாதிரி ஹூக் செயின் இருக்கும், ஒரு ரோப் மாதிரி இருக்கும், ஒரு ஹூக் தனியாக அந்த செயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே விட்டுட்டு நான் வந்துட்டு இந்த கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த ஹூக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அனதர் பார்ட்லேயும் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த செயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த கியர் லாக்குக்குள்ளே விட்டு நம்ம அதை லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறது. இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைனை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்விசிபிள் செயினில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவும் மேக் பண்ணலாம், மாடர்னாகவும் மேக் பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் வியர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீ, சல்வார், குர்த்தி இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சைட்ஸில் வந்துட்டு ஃபிங்கர் வச்சு ஒரு 1 இன்ச் கேப்புக்கு நம்ம கேப் விட்டுக்கலாம். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் எப்படி அந்த 1 இன்ச் கேப் விடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கேப் விட்டுட்டு அந்த கியர் லாக்கை லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் வந்துட்டு 2 சைடும் மேக் பண்ணிக்கிறேன். நான் பேசுகிறத விட உங்களுக்கு வீடியோவில் கிளியராக புரியும். ஸோ வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு.
ஓகே, அவ்வளோதான். நம்மளோட இன்விசிபிள் செயின் மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.